உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான 3 பலன்கள் என்ன பலன்கள்? அது என்ன முத்தான 3 கிரக பயிற்சி? முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருளுகிறார். கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் சேரும் பொழுது சுக்கிரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1 தான். அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்ய போகிறார். சிம்மத்திற்கு சூரியன். சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார். சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார். புதாதித்ய யோகம். ஸோ அடுத்ததாக 3ஆம் இடத்திலே கன்னியில் செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள். ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகளும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய். இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான், அதுக்கு கீழே ராகு, இந்த பக்கம் மிதுனத்தில் குரு, அதுக்கு கீழே சுக்கிரன் கடகத்தில், அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்திருப்பதால் இந்த குவாட்ரண்ட சனியும் இந்த குவாட்ரண்ட குருவும் இந்த குவாட்ரண்ட செவ்வாயும் பார்த்து கொள்கிறார்கள். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது, தனலாபங்கள் கிடைக்க போகிறது, நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்துவிடும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசியிலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரிய பகவான், அவரோடு சேர்ந்த கேது, புதனும் சேர்ந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் என்பது ராசியிலேயே இருக்கிறது. ராசியிலே புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்திருக்கிறார். கேதுவும் சேர்ந்திருக்கிறார். இந்த ஆட்சி பெற்ற சூரியனும் புதனும் தரும் அனுக்கிரகங்கள் 2ஆம் இடத்திலே, சிம்மராசிக்கு 2ஆம் இடத்திலே கன்னியிலே செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்திலே கடகத்தில் சுக்கிர பகவான். இவ்வளவும் உங்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு நடக்கவிருக்கின்ற மாற்றங்கள். இதில் ராசிநாதன் ஆட்சி, சூரியன் ஆட்சி என்பதை எப்படி கொள்ளலாம் என்றால், தேக பலம். இந்த சூரியன் ஆட்சி பெறுவது ராசிநாதன் பலம் பெறுவதை குறிக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை குறிக்கிறது. தலைமைத்துவத்தை குறிக்கிறது. கிரகங்களில் இந்த சூரியனுடைய அருள் பெற்றுவிட்டால் மட்டும் போதும், நீங்கள் கேப்டன் ஆயிடலாம். த கேப்டன் ஆஃப் த ஷிப். த ஹெச்ஓடி இஸ், ஹெச்ஓடினா யார்? இவர் தான் சூரியன். இவர் ஆட்சி எனும் பொழுது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்ல. ஹி வில் டேக் கேர். சிம்மராசிக்காரர்கள் ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாருமே எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. அவரே ஃபுல் டைம் கண்ணெல்லாம் முழிச்சிட்டு வந்து லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, அந்த இடம் சேர்ற வரைக்கும் அந்த டிரைவரையும் தூங்க விடாமல் பார்த்துட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு கடைசியாக தான் தூங்குவார். பிகாஸ் ஹி இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த கேப்டன்ஷிப் அதிகரிக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு டீம் லீடர் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிக்கவே தேவையில்ல. இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுக்கலாமா, இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து நடத்துவீங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. தாராளமாக தரலாம் என்று மேனேஜ்மெண்ட் முடிவு செய்கிறது. தலைமை பதவி கிடைக்கிறது. சில பேர் சங்கங்கள் எல்லாம் இருப்பீங்க. இந்த சங்கம், அந்த சங்கம், ஃபெடரேஷன்ஸு, இதெல்லாம் இருப்பீங்க. அதிலெல்லாம் பிரசிடென்ட் போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வருகிறது. அதுக்கு அடுத்தது 2ஆம் இடத்து செவ்வாய். இதுதான் ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட். காரணம் என்னவென்றால் 4, 9 கூடியவன், சிம்மராசிக்கு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த தனஸ்தானத்தை கெடுக்கிறார். தனஸ்தானம் என்பது 2ஆம் இடம் என்பது என்னன்னா தனஸ்தானம். 2ஆம் இடம் என்பது படிப்பு. 1 லட்ச ரூபா காசு வச்சுருந்தேன் சார், திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 26 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் இதை பண்ணுங்க, நீங்கள் அதை பண்ணுங்க, நீங்கள் இப்படி நடந்துக்கணும், உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் போன்ற தேவையில்லாத உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்.
இதெல்லாம் ஏற்படும். பணத்தை தயவுசெய்து எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். நண்பர்களே, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி, அந்த பாட்டி இட்லி வச்சுருக்காங்க, இட்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு இத்தனை இட்லி, 4 இட்லி, 5 இட்லி 15 ரூபா அப்படின்னுங்கிறது கையேந்தி பவன் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பாட்டி மெதுவடை, அதோட மசால் வடை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம கேட்குறோம், என்ன பாட்டி வடையும் சேர்த்து கொடுக்குறீங்க, 15 ரூபா, வடையோடு சேர்த்துனா 20 ரூபா. இட் இஸ் எ காம்போ ஆஃபர். இதை தான் நம்ம காம்போ ஆஃபர்னு சொல்கிறோம். நம்ம இன்ஸ்டா பேஜ், எஃபி பேஜெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் பிஸ்னஸ் எப்படி லீட் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி லீட்ஸ் வர வைக்கணும், உங்கள் கால் சென்டர் எப்படி நிர்வகிக்கணும். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா. இதை நாங்கள் ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் பார்க்குறேன், அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, மேகி வச்சுருக்காங்க. மேகி, என்ன மேகி வச்சுருக்கீங்க பாட்டி, என்ன பண்ணுறது, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அதான் ரொம்ப பிடிக்குது. காலைல போகும்போது அப்படி சுடுதண்ணி ஊற்றி மேகி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. இல்லை, என்ன ஒரு ஃபோர்காஸ்டிங் பாருங்கள், ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்டிங். இதைத்தான் நம்ம இன்ஸ்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் காலகாலமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சிம்மராசிக்காரர்களுக்காக ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஸ்டைலில் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுவீங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு காரியத்தை நீங்கள் அழகாக செய்ய வேண்டுமா, அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா பண்ணுவீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் மனசில் இருக்கிற அவுட்புட்டை இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, அவருக்கு அது புரியாது. உங்கள் கோல், உங்கள் டெஸ்டினியோட வேல்யூ இவருக்கு எப்படி தெரியும்? அது உங்களோட கனவு, உங்களோட கனவோட மதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிம்மராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் வரும்பொழுது, யாரேனும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தல், என் கனவை நீ நிறைவேற்று என்று சொல்லுதல், அது நடக்கவே நடக்காது. உங்கள் கனவை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அது உங்கள் கனவு. 2ஆம் இடத்திலே பாதகாதிபதி இருக்கும் பொழுது பேச்சு தடிக்கும், படக்குன்னு கோபம் வர்றது, பேசுறது, இதெல்லாம் நடக்கும். 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு 3-10 சுக்கிரன் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஜாபில் டிஸ்ட்ராக்ஷன் போன்றவை ஏற்படும். தொழிலில் டிஸ்ட்ராக்ஷன், வேலை மேலே இன்ட்ரெஸ்டே போகல சார், என்னன்னே தெரில, மைண்டு வேலை மேலேயே போக மாட்டேங்குது, இதெல்லாம் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, 3-10 சுக்கிரன் 12ஆம் இடத்தில் மறைகிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருவார் சொல்கிறாங்க. இந்த சுக்கிரன் 3-10 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுகிறது. உங்களுடைய மைண்டு போகத்தின் பால் செல்லுகிறது. பார்ட்டி பண்ணலாம், இன்றைய நாள் இங்கேனா வெளியே போகலாம், அவுட்டிங் போகலாம், வெளியே சுற்றலாம் போன்ற எண்ணங்கள் தான் வருமே தவிர, உங்கள் மனது ஒரு காலமும் வேலை மேலே போகாது. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் ஒர்க்கை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது பணத்தை இழப்பதை குறிப்பது. பணத்தை இழப்பதை குறிப்பது. பணத்தை இழக்காமல் இருக்க என்ன செய்யணும் என்றால், ஒரே ஒரு விஷயம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் தான் அதற்குரிய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுங்கள், பிஸ்னஸ் நல்லா பண்ணுவீங்க. தயவுசெய்து இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டு பண்ணாதீங்க. அதனால் சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதை.